வெளிப்படுத்த நினைக்கும் உங்கள் மனதின் சப்தங்களை பகிர்ந்து கொள்ள உங்களோடும் உங்கள் மனதின் குரலோடும் நான் அஜீஸ். உங்கள் பொழுதை இனிமையாக்கும் மனதின் குரல். உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள். காதல் சுலபமாக எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. காதல் அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான விஷயம். சில நேரங்களில் நம்ம தேடி போகிற காதல் நமக்கு கிடைக்காது. ஆனால் நமக்கே தெரியாமல் ஒரு காதல் நம்ம நிழல் மாதிரி நமக்கு பின்னாலே வந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட காலத்தை கடந்த ஒரு அழகான காதல் கதை தான் கௌதம் அஞ்சலியோட கதை. கௌதம் ஒரு திறமையான வயலின் கலைஞர். அவனுக்கு இசை தான் உலகம், ஏன் உயிர்னு கூட சொல்லலாம். ஆனால் அவனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏக்கம் இருந்துச்சு. அவனோட இசையை எல்லாரும் ரசிச்சாங்க, ஆனால் அவனோட மனசை யாருமே புரிஞ்சுக்கல. கௌதம் தினமும் சாயங்காலம் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு பழைய பெஞ்சில் உட்காந்து வயலின் வாசிக்கிறது வழக்கமாக இருந்தது. அந்த அலைகளோட சத்தமும் அவனோட வயலின் இசையும் போட்டி போடுற மாதிரி இருக்கும்னா பாருங்களேன். அதே கடற்கரைக்கு தினமும் வர இன்னொரு பொண்ணு தான் அஞ்சலி. அவள் ஒரு ஸ்கூல் டீச்சர், ரொம்ப துடிதுடிப்பான பொண்ணு. ஆனால் அவள் தினமும் அங்கே வர்றதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அது கௌதமோட வயலின் இசையை கேட்கறதுக்கு தான். அவள் கௌதம் கிட்டலாம் பேசினது கிடையாது. தூரமாக நின்று அந்த இசையை மட்டும் கேட்டுட்டு அமைதியாக போயிடுவா. ஒரு நாள் வழக்கம் போல கௌதம் வயலின் வாசிச்சுட்டு இருந்தான். அன்னைக்கு அவனோட இசையில ஏதோ ஒரு சோகம் இருந்துச்சு. அவனோட விரல்கள்ல இருந்து வெளிவந்த அந்த ராகம் கேட்கிறவங்க நெஞ்ச கணக்க வச்சது. வாசிச்சு முடிச்சுட்டு கௌதம் கண்ணை திறந்து பார்த்தப்ப அவனுக்கு முன்னாடி அஞ்சலி நின்னுக்கிட்டு இருந்தா. அவ கண்ணுல சின்னதா ஒரு கண்ணீர் துளி. அஞ்சலி மெல்ல கேட்டா, ஏன் இன்னைக்கு உங்க இசை இவ்வளவு வலியை கடத்துது? உங்க மனசுல அப்படி என்ன பாரம்? கௌதம் ஆச்சரியப்பட்டான். அவனோட இசையை ரசிச்சவங்களை தான் அவன் பார்த்திருக்கான். ஆனா அந்த இசைக்குள்ள இருக்கிற வலியை ஒருத்தவங்க கண்டுபிடிச்சது அதுதான் முதல் முறை. அவன் சொன்னான், என் இசையை எல்லாருமே கேட்டிருக்காங்க, ஆனா அதுக்குள்ள இருக்கிற என் தனிமையை நீங்க மட்டும் தான் கவனிச்சிருக்கீங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது அவங்களோட நட்பு. தினமும் அந்த கடற்கரை பெஞ்சு அவங்களோட கதையை நிறைய கேட்க ஆரம்பிச்சது. அஞ்சலி அவளோட ஸ்கூல் குழந்தைகளை பத்தி, அவளோட சின்ன சின்ன குறும்புத்தனங்களை பத்தி பேசுவா. ஆனா கௌதம் அதையெல்லாம் ஒரு குழந்தை போல கேட்டுக்கிட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மெல்லிய காதல் அரும்பு தொடங்குச்சு. ஆனால் அதை ரெண்டு பேருமே வெளியே சொல்லிக்கல. வாழ்க்கை எப்பவுமே நம்ம நினைக்கிற மாதிரி நேர்கோட்டில் போகாது இல்லையா? கௌதமோட வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி விழுந்துச்சு. அவனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு. அதில் அவனோட கை விரல் பலமாக காயமடைஞ்சிருந்துச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் உங்களால் முன்னாடி மாத்திரெல்லாம் வயலின் வாசிக்க முடியாது, கொஞ்சம் அதெல்லாம் ஒதுக்கி வைங்க அப்படின்னு. ஒரு கலைஞனுக்கு அவனோட கலையே போயிடுச்சுன்னா அவன் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? கௌதம் மொத்தமாக உடைஞ்சு போயிட்டான். யாரையும் பார்க்கல, கடற்கரைக்கு வரல, வயலினை தொடவே இல்லை. ஒரு இருட்டு அறைக்குள்ள போய் முடங்கிட்டான். விஷயம் தெரிஞ்ச அஞ்சலி அவனோட வீட்டுக்கு ஓடி வந்தான். கதவை தட்டினான். ஆனா கௌதம் கதவை திறக்கல. என்னை விட்டுடு அஞ்சலி, இனி என் வாழ்க்கையில இசையும் இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை. உன்னை தேடி வர்றதுக்கு என்கிட்ட இப்ப எதுவுமே இல்லை அப்படின்னு கதவுக்கு பின்னாடி இருந்து அழுதுகிட்டே சொன்னான். அஞ்சலி கதவுக்கு வெளியில நின்று சொன்னான், இங்க பாருங்க, நான் உங்க இசையெல்லாம் காதலிக்கல கௌதம், நான் உங்களை தான் காதலிச்சேன். உங்க கைகள்ல இருந்து இசை வரலனாலும் பரவாயில்ல, ஆனா உங்க இதயத்துல இருந்து வர அன்பே போதும், வெளியில வாங்க கௌதம் அப்படின்னா. ஆனா கௌதமோட தாழ்வு மனப்பான்மை அவளை ஏத்துக்க மறுத்துருச்சு. அவளை போக சொல்லிட்டான். ஒரு வாரம் ஆச்சு. கௌதம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் ரூமை விட்டு வெளியே வந்தான். அவனால அஞ்சலியை நினைக்காமலும் இருக்க முடியல. தன் கையை பார்த்தான். அப்புறம் மூலையில தூசி படிஞ்சு கிடந்த அவனோட வயலினை பார்த்தான். மெல்ல அதை எடுத்துக்கிட்டு தட்டு தடுமாறி அந்த பழைய கடற்கரை பெஞ்சுக்கு போனான். அங்க போய் பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. அஞ்சலி அங்க உட்கார்ந்துட்டு இருந்தா. அவ கையில ஒரு புது வயலின் இருந்துச்சு. அவளுக்கு வயலின் வாசிக்க தெரியாது. ஆனா அவ கௌதமுக்காக அதை வாசிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. அது இசையாவே இல்லை, சும்மா ஏனத்தானு ஒரு சத்தம் தான் வந்துச்சு. ஆனா அந்த சத்தத்துல அவனோட காதல் இருந்துச்சு. கௌதம பார்த்ததும் அஞ்சலி ஓடி வந்தா. எனக்கு வாசிக்க தெரியல கௌதம், ஆனா நீங்க எனக்கு கத்து கொடுங்க. உங்க வலது கை விரல் வேலை செய்யலைன்னா என்ன, என் கைகளை உங்க கைகளா மாத்திக்கோங்க, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாசிப்போம் அப்படின்னு சொன்னான். கௌதம் கண்ணில இருந்து அவனோட கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. அஞ்சலியோட இடது கையும் கௌதமோட இடது கையும் சேர்ந்து அந்த வயலினை பிடிச்சது. கௌதம் அவனோட விரல்களை அசைக்க அங்க ஒரு புதிய ராகம் பிறந்துச்சு. அது வரைக்கும் கடற்கரையில கேட்காத ஒரு அற்புதமான காதல் ராகமா அது இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மியூசிக் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கௌதமால இப்பவும் தனியா வயலின் வாசிக்க முடியாதுதான், ஆனா அஞ்சலி கூட இருக்கும்போது அவனால உலகத்தையே ஜெயிக்க முடியும். உண்மையான காதல் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா இருக்கும்போது கூடவே இருக்கிறது இல்லைங்க. நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே தொலைஞ்சு போகும்போது நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு நம்ம கையை பிடிச்சி நம்மளோட குறைகளையும் சேர்த்து காதலிக்கிறது தான்
உண்மையான காதல். அப்படி ஒரு காதல் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்னு வாழ்த்துறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இதே போல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதின் குரலோடு நான் அஜீஸ்.